பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். இதெல்லாம் எதற்கு அக்ரூரரே? இதெல்லாம் உங்களுக்காக பாதுகாப்பு ஏற்பாடு. அக்ரூரரே, எதற்காக? தங்கள் உயிரை காக்க, சூழ்ச்சியில் இருந்து பாதுகாக்க. ஒரு அரசனுடைய சூழ்ச்சிகள் எப்படி இருக்குமோ, மதுரா செல்வதற்கு முன்னாலேயே அவருடைய சேனைகள் தேரை மறித்து கொலை புரிந்தால் அதற்காக தான் இப்படி முன்னும் பின்னும் இந்த காவலர்கள். பெரியவரே, இங்கே ஒரு சிலர், கம்சனின் படையில் 1000 பேர்கள். இவர் மட்டுமல்ல, நமக்காக ஒரு தற்கொலை படை காத்திருக்கின்றது. அந்த படை எவ்வளவு பேர் வந்தாலும் சமாளிக்குமே. ஒரு அணி நம்முடனும் இன்னொரு அணி நமக்கு முன்னால் யமுனை கரையிலும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அங்கிருந்து நாம் கடக்க வேண்டும் நதியை. அதற்கு உதவியாக அங்கே அருகாமையில் இன்னொரு அணி நமக்கு முன்னால் சென்று கொண்டிருக்கிறது. அதோ பாருங்கள். முன்னால் எதற்கு? திடீரென்று படைகள் நம்மை மோத வருமானால் நம் ஆட்கள் தடுத்து ஆபத்தில்லாமல் தேர் செல்ல உங்களுக்காக அவர்கள் ஏற்பாடுகளை கண்காணித்து அனுப்புவார்கள். அக்கறை போவது நதியில் நீந்தியா? நீந்தும் போது நனைந்து போகாமல் உடைகளை கழற்ற மாற்று உடை? இல்லை இல்லை, மாற்று உடை தேவையில்லை. செல்லும் போது அங்கங்கே சின்ன சின்ன படகுகள் உங்களுக்காக ஒதுக்கி இருக்கிறது. அதோ பாருங்கள். இந்த ஏற்பாடுகள் முன் யோசனையின் அடையாளம் அக்ரூரரே. படைகள் தாக்க வரும் என்று நீங்கள் இதையெல்லாம் செய்தீர்கள். அந்த படைகள் வருவதை அறிய? அதை அறிய நம் ஆட்கள் அந்த மலைகளுக்கு மேலே நின்று கவனிப்பார்கள். அதோ பாருங்கள். இந்த மலைகளின் இன்னொரு இடத்தில் அரசரின் சேனைகள். நமது ஆட்கள் அதன் அசைவை இமை மூடாமல் கவனிப்பார்கள். சந்தேகங்கள் ஏற்பட்டால் உடனே அவர்கள் கையில் இருக்கும் கொடியசைத்து நம்மை எச்சரிப்பார்கள். பாராட்டுக்கள். சிந்தித்து செய்த ஏற்பாடு போர்க்கால ஏற்பாடுகளைப் போல அமைந்திருக்கிறது. இப்படி ஒரு கண்டிப்பும் கவனமும் உள்ள தளபதி யாதவர்களுக்கு கிடைத்தது அதிர்ஷ்டம்தான். தாம் அரசியலை புரிந்து கொண்ட ஞானி, கர்ம யோகி. ராஜகுமாரா கிருஷ்ணா, இப்படி ஒரு பாராட்டுக்காக, ஏற்ற பதவிக்காக செய்ததில்லை. செய்ததெல்லாம் எப்படியும் உங்களை ஆபத்திலிருந்து காக்கத்தான். நிலைமை நேர்மாறாக இருக்கிறது. சந்தர்ப்பம் உங்களை ஒரு கொலைகாரனுக்கு முன்னால் நிறுத்தச் செய்கிறது. அதை எங்களது இதயம் ஏற்றுக்கொள்ளாது கிருஷ்ணா. அப்படியானால் எப்படி செய்ய? இந்த நிலைமையில் நான் என்னதான் செய்ய, எதை செய்ய? ஒரு புறம் என் மன்னன் இட்ட கட்டளை, இன்னொரு புறம் நமது தோழர்களின் கண்ணீர் இட்ட கட்டளை. மதுராவுக்குள் புகுவதற்கு முன்னாலேயே தம்மை பயங்கரங்கள் நெருங்க முடியாத நல்லதொரு இடத்திற்கு அழைத்து போங்கள் என்று. உங்கள் அனுமதியும் கிடைத்ததா? இல்லை, என் மனம் மிகவும் குழம்பி போய்விட்டது. அதுவும் நியாயம்தான், இதுவும் நியாயம்தான். தாம் முடிவெடுக்க இயலாது அக்ரூரரே. முடிவென்பதை நான் எடுத்து விட்டேன். என்ன? அக்ரூரரே, இப்போது தமக்கு முன்னால் 2 வேறுபட்ட கடமைகள். பாதுகாப்புக்குரிய என் முன்னால் ஒரே கடமைதான். தாம் தளபதி என்ற முறையில் நிகழ்வுகளை எடை போடுகிறீர்கள். பெற்றோருக்கு நான் தனையன் என்ற முறையில் நிகழ்வுகளை எடை போடுகிறேன். ஒரு மைந்தன் என்ற நிலையில் முக்கியமாக எனக்கு ஒரே கடமை. இனிமேல் என் பெற்ற தந்தை கொடுத்த வாக்கினை பொய்யாக்க விடமாட்டேன். மதிப்பிற்குரிய தந்தை சொன்னதென்ன கம்சனிடத்தில்? அதன்படி நடப்பது என் கடமை. தந்தைக்கு மகனாற்றும் கடமை. ஆகையால் இனிமேல் தங்களுக்கும் அந்த ஒரே கடமைதான். தாம்
தமது மன்னனின் ஆணைக்கிணங்க மதுரா நகரத்து மன்னனிடம் என்னை சேர்த்து விடுங்கள். இப்படி ஏன் என்னை பதம் பார்க்கிறீர்கள் பிரபு? தங்கள் இஷ்டப்படியே எந்த பிரச்சனையின் மீது ஆயிரம் ஆயிரம் வீரர்களின் ரத்தம் பெருக இருந்ததோ அதுவே நடக்கட்டும். ஆயிரம் ஆயிரம் வீரர்களின் ரத்தப் பெருக்கா? எதற்கு? அது புரியுமா தங்களுக்கு? தம்மை கம்சனிடத்தில் ஒப்படைத்து அத்தனை பேரும் சும்மா இருந்து அருமை ராஜகுமாரன் கொலையை கண்டு அமைதியாய் இருக்கிறதா? இல்லை ராஜகுமாரா, இல்லை. ஆணைப்படி கம்சன் முன்னால் நான் உங்களை நிறுத்தினாலே போதும். அதோடு நான் என் மன்னனுக்கு கொடுத்த வாக்கும் பூர்த்தியாகி விடுகிறது. அதன் பிறகு அவன் வாளை உரையிலிருந்து எடுக்கும் முன்னால் நம்மை சுற்றி நிற்கும் யாதவ வீரர்களின் வாட்கள் மின்னலாக சுழன்று ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தும். மன்னன் தடுமாறி போய் விடுவான். அதன் பின் அவ்விடத்தில் ரத்த ஆறுதான் ஓடும் கண்ணா. பெருகும் அந்த ரத்த வெள்ளத்திலே மன்னன் வாழ் உங்கள் மீது படாமல் யாதவர் உங்களை காப்பாற்றி செல்ல காத்திருக்கிறார்கள். இந்த ஏற்பாட்டை முழுமையாக நம்பியிருக்கிறேன். தாங்களும் இதற்கு ஒத்துழைப்பு தாருங்கள். அக்ரூரரே, பொறுப்புள்ள தமது ஏற்பாட்டை நானும் நம்புகிறேன். தம்முடைய ராஜபக்தியையும் நம்புகிறேன். பெரியவர் தாம் ஏன் என்னை மட்டும் நம்பவில்லை? நம்பவில்லையா? அக்ரூரரே, தாங்கள் தங்கள் பலத்தை மட்டுமே நம்புகிறீர்கள். அதே அளவு நம்பிக்கை எங்களின் பலத்தின் மீதும் இருந்தால் இப்படி ஒரு சங்கட நிலை தங்களுக்கு வந்தே இருக்காது. ராஜகுமாரா கிருஷ்ணா, இதே போலவே மாமுனி கர்கரும் முன்னொரு முறை சொன்னார். வாழும் முறையில் நான் கர்மயோகி, வேஷம் போட தெரியாது. கடமை என்று கருதுவதை விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்து முடிப்பேன். உங்களை காப்பேன், தடுக்காதீர்கள். கடமை புரிபவனுக்கு கை கொடுங்கள் பிரபு, கை கொடுங்கள். பொறுப்புகளை மதிக்கின்ற உம்மை மதிக்கிறேன். நல்லது, தாம் செயலாற்றுங்கள். தங்கள் மனசாட்சி சொல்வதற்கிணங்க நானும் வாக்களிக்கிறேன். இனி தாம் சொல்வதற்கு தலை வணங்குகிறேன். என்ன இது கிருஷ்ணா? தாம் எனக்கு தலைவன், தாங்கள் என்னை கும்பிட்டார். கும்பிடத் தகுந்த கர்மயோகியைத்தானே நாங்கள் கும்பிடுகிறோம். தேரிலே தாங்கள் ஓய்விடுங்கள். இதோ வந்து விடுகிறேன். சரி, செல்லுங்கள். என்ன செய்தி? யமுனையை கடந்து அங்கு போய் சேரவில்லை. அது போவது வெளியே தெரியாது. அது ஏன்? பாதுகாப்பு கருதி நாம் இட்ட ஆணை மிகவும் ரகசியமானது. நேரம் வரும்போது வெளிப்படும். யமுனா நதியின் இரு பக்கமும் விழிப்போடு கண்காணியுங்கள். சொன்னவை நினைவிருக்கட்டும். என் பொறுப்பை நான் செய்கிறேன். அடுத்தவர் கவனத்தை மாற்ற நதியில் நான் குளிப்பேன். குளிப்பதே நான் அவர்களுக்கு கொடுக்கும் குறிப்பு. குறிப்பா? குறிப்பு இதுதான். மும்முறை நான் மூழ்கி எழுவேன். அதுவரை அவர்கள் வெளிப்பட மாட்டார்கள். அப்புறம் நான் 4வது முறை மூழ்கி எழுவேன். அதுவே அவர்களுக்கு குறிப்பாக அமைந்து செயலுக்கு அழைப்பதாக புரிந்து கொள்ள. பலே, மகத்தான ராஜதந்திர முதிர்ச்சி. இது எங்கள் நீதி ராஜகுமாரா. தமக்கு அது புரியாது. அது சரி, தாம் தளபதி, தமக்கு தெரியாததா? தேரோட்டி, குளிக்கப் போகிறேன். எனக்கு மாற்றுடை கொண்டு வா. அக்ரூரரின் கடமையுணர்ச்சி அற்புதமான திட்டம் வகுத்திருக்கிறதல்லவா பல்ராமண்ணா? ஆம்,
மதியூகிதான் கண்ணா. பொறுப்பை பொறுப்போடு செய்கிறார். சரி சரி, செய்யட்டும். அகந்தைக்கும் ஒரு எல்லையுண்டே. இல்லை இல்லை, அவர் பரம பக்தர் கண்ணா. அவரிடம் கருணை காட்டு. அறியாமையை நீ நீக்கு. அண்ணன் சொன்னபடியே நடக்கிறேன். எல்லோரும் இங்கிருங்கள், செய்தி அறிந்து வருகிறேன்.